Hi students, welcome to CS Knowledge Opener. This is Bhaskaran. In the session பார்த்தீங்கன்னா 12th Computer Science and Computer Application 2024 and 25க்கான மினிமம் ஸ்டடி மெட்டீரியல் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நேற்று நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 11th CS and CA இங்கிலீஷ் மீடியம் பேஸ் பண்ணி மினிமம் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருந்தோம். இப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த மினிமம் ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருப்போம். ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் டேட்டாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 5 மார்க்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய கொஷின்ஸ் சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுத்துருப்போம். ஸோ கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்களே உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ் மெட்டீரியலுக்கும் இப்போ நம்ம கொடுத்துருக்க எந்த மெட்டீரியலுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் பேஜில் நம்ம ப்ராக்டிக்கல் மேனுவலும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ இந்த மெட்டீரியலை கோத்ரூ பண்ணால் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மெட்டீரியல் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களால் 80 to 90 மார்க்ஸ் ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ குறிப்பிட்ட சாப்டர்ஸை கோத்ரூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களால் பாஸ் பண்ண முடியுன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ நிறைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கிப் பண்ணியிருக்கோம். பட் டெஃபினேஷன்ஸ் அண்ட் சின்டாக்ஸ் இது எல்லாமே பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் போட்டுட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள் எதை நம்ம கோத்ரூ பண்ணணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மார்க் எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ் மெட்டீரியலில் நம்ம கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸஸாக ஒரு சில கொஷின்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருந்துருப்போம். ஸோ அந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் ஆன்சர் என்னவோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஆஸ் பர் வந்து ஆன்சர் கீ போர்டு எக்ஸாம் கொஷின் பேப்பரில் நமக்கு ஆன்சர் கீ இருக்கும். அந்த ஆன்சர் கீ எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் இருக்கும். ஒரு சில கொஷின்ஸும் நாங்கள் டேரெக்டாக அப்படியே கொடுத்துருக்கோம். ஸோ கம்பல்சரி கண்டிப்பாக அந்த கொஷின்ஸில் எக்ஸாம்பிள் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணுன்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற கொஷின்ஸில் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்னால் படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் தென் எனக்கு ஒரு ஆவரேஜான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் போதுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மெட்டீரியல் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஸோ மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் வெப்சைட்டில் இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால நான் அதில் எதுவும் அப்லோட் பண்ணலை. ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவில் நீங்கள் டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா மெட்டீரியலும் அதில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோன்றது நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இதே போல் 1 மார்க் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் கொஷின்ஸ், கம்பல்சரி கொஷின்ஸ் இது ரிலேட்டடாகவும் தென் சாப்டர் வைஸ் வீடியோஸ் வந்து கேட்டுருந்தீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலயமா கன்வே பண்ணுன்றதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெட்டீரியலை நீங்கள் கோத்ரூ பண்ணலான்றது நான் இங்கே சொல்கிறேன். தேங்க்யூ.